ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவங்களோட பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு ரொம்ப ஈகராக அடுத்து அவங்களோட லைஃப்பில் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருப்போம். ஜென்ரலாக தினமலர் நடத்துகிற வழிகாட்டி அட்டன் பண்ணியிருப்போம். நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பர்சனாலிட்டிஸ், இவங்க எல்லாருமே நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சஜஷன் கொடுப்பாங்க. அந்த சஜஷனில் பெருவாரியானவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ஜினியரிங் வேணான்னு சொல்லுவாங்க. அதே பெருவாரியான மக்கள் என்ஜினியரிங்கில் இந்த கேட்டகரி எடுங்க, அந்த கேட்டகரி எடுங்க அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் 12th முடிச்சு போகிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ஜினியரிங்னா என்ன, ஆர்ட்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியாததுனால தப்பித்தவறி நம்ம இன்ஜினியரிங்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அங்கே போய் நிறைய விளைவுகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய துயரங்களை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட அந்த படிப்புன்ற வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக வெறுத்துட்டு அதை விட்டு வெளியே வரும்போது வேலை கிடைக்குதோ இல்லையோ அடுத்து படிக்கவே மாட்டோம். ஸோ இந்த நிலைமையில் இருக்கிறத நல்ல நிலைமைக்கு மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஆர்ட்ஸுக்கும் என்ஜினியரிங்க்கும் நடுவில் உள்ள ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸை வெளியே கொண்டு வரும்போது மட்டும்தான் எல்லாருனாலையும் ஒரு தெளிவான முடிவெடுத்து ஒரு நல்ல எஜுகேஷனுக்குள்ளே என்ட்ராக முடியும். ஒன்றே மட்டும் தெளிவாக யோசிச்சுக்கோங்க. 12th முடிச்சுட்டு என்ன பாடம் உங்களுக்கு படிக்க பிடிக்குதோ அதை கேட்டு வாங்க தெரியாதவங்கனால படித்து முடித்ததுக்கப்புறம் வேலை இல்லாதப்ப உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் குறை சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது. அதனால் இந்த நொடியே நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கை எதை நோக்கி போகுது, எதை டிசைட் பண்ணி போகிறீங்க அப்படின்றத தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தால் வாழ்க்கையில் நல்லா வந்துடலாம், சிவில் இன்ஜினியரிங் எடுத்தால் வாழ்க்கையில் நல்லா வந்துடலாம், இன்ஜினியரிங் எடுத்தால் வேறு லெவலில் போயிடலாம், ஆர்ட்ஸ் எடுத்தால் மாஸாக வந்துடலாம். அது போக இப்போ இருக்க ஃபில்ம் மீடியாஸ் எல்லாமே சொல்கிறது என்னன்னா, என்ஜினியரிங் அப்படின்னா கெத்து, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கையை வாழ போகிறது நீங்கள் மட்டும்தான். நீங்கள் வாழணும் அப்படின்னா வெறும் படிப்பை வச்சு மட்டும் வாழ முடியாது. அந்த வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்கள் லைஃப்பில் சக்சீட் ஆகி வெளியே வர முடியும். ஸோ அதனால் ஆர்ட்ஸ்னால் என்ன, என்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க, மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கடைசியில் இந்தியாவில் என்னென்ன டைப்ஸான ரேர் என்ஜினியரிங்லாம் இன்னும் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நிறைய பேர் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது இசிஇ, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், E&I எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு ஃபீல்டாக தான் செலக்ட் பண்ணி போகிறோமே தவிர்த்து என்ஜினியரிங்கில் நிறையா தெரியாத கோர்சஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் செலக்ட் பண்ணி போக மாட்டோம். ஸோ அந்த கோர்சஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல நாங்கள் எல்லாருமே முன் வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மேஜராக ஆர்ட்ஸ்னால் என்ன, என்ஜினியரிங்னா என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆர்ட்ஸ் அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கிடையாது. ஆனால் என்ஜினியரிங் அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், ப்ரொஃபஷனல்னால் ப்ரொஃபஷனல்னால் என்ன? ப்ரொஃபஷனல்னால் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக ப்ரொஃபஷனலை டிஃபைன் பண்ணிடலாம். ப்ரொஃபஷனல் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை, அதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் இந்த சொசைட்டியில் பங்களிக்க போகுது அப்படின்றது தான் ஆக்சுவலாக ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிஸ்னஸே நிறைய இடத்துல ப்ரொஃபஷன் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டுருவோம். ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ப்ரொஃபஷன் அப்படின்னா அந்த இதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகும்போது ரொம்ப தெளிவாக அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கணும். ஸோ என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொசைட்டியில் நிறையா கேள்விப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, என்ஜினியரிங் படித்த யாருக்குமே வேலை கிடையாது, என்ஜினியரிங்னாலே வேலை வாங்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது ஒட்டு மொத்தமான பொய். ஏன் அப்படின்னா, என்ஜினியரிங்கை எப்போ நம்ம என்ஜினியரிங்காக பார்த்து கற்றுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு ஒரு என்ஜினியருக்கு 1 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுத்து ஹையர் பண்ணுறதுக்கு நிறையா கம்பெனி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் எத்தனையோ கம்பெனி தெளிவான ஒரு என்ஜினியர் இல்லாமல் இப்போ வரையும் திண்டாடிக்கிட்டே இருக்காங்க. இங்கே இருக்க என்ஜினியர் எல்லாமே ஒழுங்காக படிக்காமல் படித்த அரகுறை என்ஜினியரிங்கை வச்சு யூஎஸ்லேயோ, லண்டன்லேயோ, ஆஃப்ரிக்காலேயோ, அமெரிக்காலேயோ போய் செட்டில் ஆக நினைக்கிறோமே தவிர்த்து இப்போ வரைக்கும் இந்தியாவில் இருக்க எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறதே கிடையாது. நீங்கள் இந்தியாவில் மாற்றணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக மாற்ற வேண்டியது என்ஜினியரிங்கை அரகுறை என்ஜினியரிங்காக இல்லாமல் தெளிவான என்ஜினியரிங்கை படித்தா மட்டும்தான் உங்களால் இந்தியாவை நல்ல நிலைமைக்கு மாற்ற முடியும். இப்போ நம்ம என்ஜினியரிங்கை பிடிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் என்ஜினியரிங்கை பிடிச்ச மாதிரியே ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ஜினியரிங்கிறது வெறும் ஒரே ஒரு புக்கையோ, அவங்க கொடுக்குற 2 புக்கையோ, இல்லை அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையோ படித்து பாஸ் பண்ணி வெளியே வர்றதே கிடையாது. என்ஜினியரிங் அப்படின்றது ஒரு பெருங்கடல். அந்த கடலில் குறைஞ்சது காடி தூரமாக போக தெரிஞ்ச என்ஜினியர்னால் மட்டும்தான் இந்தியாவில் சர்வைவ் ஆக முடியும்.
நார்மலாக சர்வைவ் ஆகிறது கிடையாது. 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரை சம்பாரிச்சு அவனால் சர்வைவ் ஆக முடியும். ஸோ இதனால் இன்ஜினியரிங் அப்படின்றது வேஸ்ட்டுன்னு யாரும் யோசிக்க வேணாம். இன்ஜினியரிங் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான கோர்ஸ். கண்டிப்பான முறையில் உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். நிறையா விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் எப்போ இன்ஜினியரிங் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நொடியிலேருந்து டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒட்டுமொத்தம் இப்போ நீங்கள் ஒரு 2000 பேர் உள்ள ஆடியன்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணுற வரைக்கும் இன்ஜினியரிங் உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கும். இன்ஜினியரிங் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்ரெஸ் கோட், உங்களோட டைமிங், உங்களோட ஆக்டிவிட்டீஸ், உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாமே கணக்கெடுக்கப்படும். ஸோ அதனால் இன்ஜினியரிங்கை ரொம்ப தெளிவாக பார்த்து கற்றுக்கோங்க. இதுதான் ஆர்ட்ஸுக்கும் இன்ஜினியரிங்க்கும் நடுவில் உள்ள மேஜரான டிஃப்ரென்ஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ரேரான இன்ஜினியரிங் கோர்சஸ் இந்தியாவில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அதை நம்ம யாருக்குமே தெரியாததுனால அந்த வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் நம்ம நொடி பொழுதில் தவற விட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு உதாரணம் தெளிவாக கேட்டுக்கோங்க. என்ன உதாரணம் அப்படின்னா, 2 குளம் இருக்குது. ஒரு குளம் 500 அடி, இன்னொரு குளம் 10 அடி. அந்த 500 அடி உள்ள குளத்துலையும் 100 மீன் தான் இருக்குது. அந்த 10 அடி உள்ள குளத்துலையும் 100 மீன் தான் இருக்குது. இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? 500 அடி உள்ள குளத்தில் மீன் பிடிக்க போவீங்களா, இல்லை 10 அடியில் உள்ள குளத்தில் போய் நீங்கள் மீன் பிடிக்க போவீங்களா? நம்ம எல்லாருமே 500 அடி குளத்தில் தான் மீன் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் மறுக்க முடியாத உண்மை அப்படின்னா 10 அடி குளத்தில் நீங்கள் போகும்போது நொடி பொழுதில் உங்களோட வாழ்க்கையில் காண முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் நொடி பொழுதில் நீங்கள் அந்த இடத்துல மீன் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, திரும்பி இசிஇ, கெமிக்கல், மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி கோர்சஸை நீங்கள் செலக்ட் பண்ணாமல் ரேரான கோர்ஸஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வாங்குகிற சம்பளத்தோட ட்ரிபிள் மடங்கு சம்பளம் வாங்கி இவங்க ஒரு 35 வயசில் செட்டில் ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் 27 வயசுலையோ 28 வயசுலையோ வாழ்க்கையில் செட்டில் ஆகி வேறு லெவலில் மாறிடலாம். ஸோ அந்த கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஆட்டோமேஷன் அண்ட் ரொபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஏர்கிராஃப்ட் manufacturing and maintenance engineering, petroleum engineering, biotechnology engineering, automotive engineering, petrol chemical engineering, nuclear engineering, industrial design engineering, mining engineering, biomedical engineering, bioengineering, agricultural and irrigational engineering, electronics and media technology engineering, dairy technology engineering, metallurgical engineering, energy management engineering, textile engineering, genetic engineering, safety and occupational health engineering, environmental engineering, tool engineering, ceramic engineering and cement engineering, transportation engineering, geoinformatics engineering, electronic product design engineering, leather technology engineering, chemical ceramic technology engineering, microbiology and immunology engineering, naval architecture and ocean engineering, system science engineering, mineral engineering, plastic engineering, fashion and apparel engineering. இந்தியாவில் இது போக நிறைய ரேரான இன்ஜினியரிங் கோர்சஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. அதில் நாங்கள் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில ரேரான இன்ஜினியரிங் கோர்சஸ் தான் இப்போ கொடுத்துருக்கோம். இப்போயும் உங்களுக்கு டைம் கேட்டு போகல, இன்ஜினியரிங் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இப்போவே கூகுள் போங்க, ரேர் இன்ஜினியரிங் கோர்சஸ் தட் ஆர் ப்ரெசென்ட் இன் இந்தியான்னு டைப் பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமான ரேர் கோர்சஸ் உங்கள் காலேஜில் சேரும். எந்த பொழுதையும், எந்த நொடியையும், எந்த நேரத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இனி நீங்கள் கஷ்டப்பட ஆரம்பிக்க போகிற 4 வருஷம் அடுத்து வரப்போகிற 40 வருஷத்துக்கு உங்கள் பேரை சொல்ல போகுது. ஸோ அதனால் திரும்பியும் சொல்கிறேன், நல்ல இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் வேறு லெவலில் சக்சீட் ஆகி வெளியே வருவீங்க. தேங்க்யூ. ரொம்ப முக்கியமானது, இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரேரான கோர்சஸ்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் யாரெல்லாம் இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். இது போக உங்கள் எல்லாத்துக்கும் நிறைய ரேரான இன்ஜினியரிங் கோர்சஸ் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.